பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் செய்திக்கான தலைப்பு நித்திய வெளிச்சம். வெளிச்சம் என்பதை நாம் ஒளி எனவும் அழைப்போம். இதற்கு எதிரான சொல் இருள். இருள் என்றாலே சிறுவர் முதல் பெரியோர் வரை எல்லோருக்குமே பயத்தை உண்டாக்குகின்ற ஒன்றாகும். இருட்டிலேதான் அநேக தீமையான பொல்லாத திருட்டு காரியங்கள் எல்லாம் நடக்கின்றன. இதனால் தான் யாரும் இருளை விரும்புவதில்லை. இருளில் இருந்து தம்மை பாதுகாக்க செயற்கையான விளக்குகளை பாவிக்கின்றனர். உண்மையிலேயே இவை எல்லாமே இரவல் வெளிச்சங்களே. நாம் நினையாத நாளிகையில் இல்லாமல் போய்விடும். ஆனால் என்றென்றைக்கும் எங்களை விட்டு விலகாத நித்திய வெளிச்சம் ஒன்று உண்டு. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் என்ற ஏசாயா 60:20 வார்த்தையின்படி கர்த்தர் தான் அந்த வெளிச்சம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த மெய்யான ஒளி. மெய்யான ஒளி என்பதால் அப்போ பொய்யான ஒளி என்ற ஒன்று உண்டு என்பது தெரிகிறதல்லவா? சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே என்று 2 கொரிந்தியர் 11:14 வாசிக்கிறோம். இன்று நம்மில் பலர் அத்தகைய வெளிச்சத்தை நம்பி ஏமாந்து மோசம் போய்கொண்டு இருக்கிறோம். சங்கீதம் 18:28 வார்த்தையின்படி எம் விளக்கை ஏற்றுகிற எம் இருளை வெளிச்சமாக்குகிற அவரை சார்ந்து கொள்வோமானால் எந்த அந்தகார இருளுக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. 2 பேர் இரவில் ஒரு காட்டில் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். ஒருவரிடம் விளக்கு இருந்தது, மற்றவரிடம் இல்லை. ஆனாலும் அவர்கள் ஒரே பாதையில் நடந்து சென்றதால் அவர்களின் பாதை வெளிச்சமாகவே இருந்தது. தனக்கென்று விளக்கு இல்லாத அந்த பயணியும் அதனால் சந்தோஷமாகவே இருந்தான். அவனுக்கு விளக்கு பற்றிய சிந்தனை துளி கூட இல்லை. என்ன அவசியம்? இப்போ அவர்கள் இருவரும் பிரதான வீதிக்கு வந்து சேர்ந்தனர். இருவருமே ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய வேண்டி இருந்தது. விளக்கை வைத்திருந்தவன் விடைபெற்று சென்றான். அங்கே திடீரென்று இருள் சூழ்ந்தது. இப்போதுதான் விளக்கில்லாத அந்த மனிதனை கவலை சூழ்ந்தது. தேம்பி தேம்பி அழத் தொடங்கினான். ஒரு விளக்கை என்னால் ஏற்பாடு செய்து கொள்ள முடியாமல் போய்விட்டதே. விளக்கை எப்படி பற்ற வைக்க வேண்டும் என்று கூட எனக்கு தெரியாதே. மிக சிறிய விளக்காக இருந்தாலும் அது என்னுடையதாக இருந்திருக்குமே. எல்லாம் சரியாகத்தான் போய்கொண்டிருப்பதாக நான் நினைத்தேன். நான் வந்த வழியும் வெளிச்சமாகத்தானே இருந்தது. ஆனால் இப்போ விடை அவனுக்கு தெரியவில்லை. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த விளக்கில்லாத மனுஷனை போலதான் நாமும் எல்லாம் நன்றாய்த்தானே இருக்கிறது என்ற நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளில் எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும் என்று பிரசங்கி 11:8 வாசிக்கிறோம். எனவே இருளின் நாட்களை கடக்க ஒளி எமக்கு வேண்டுமல்லவா? அதனால் தான் இயேசு சொல்கிறார், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆதலால் அந்த ஒளியை நோக்கி இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. நீரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறபடியினால் நாம் எந்த அந்தகாரங்களுக்கும் பயப்பட தேவையில்லையப்பா. கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காணும்படி செய்யும். வீண் மாயைகளை பின்பற்றாமல் உம்மையே பின்பற்றி உம்முடைய ஒளியிலே நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.